உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். காவல்துறை சம்மன் அறிவிப்பை வாட்ஸ்அப் அல்லது எலக்ட்ரானிக் முறைகள் மூலமாக அனுப்பினால் அதை நீதிமன்றம் அங்கீகரிக்குமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரோ அல்லது சந்தேகப்படுகின்ற அந்த நபருக்கோ போலீஸார் ஒரு சம்மன் அறிவிப்பை விசாரணைக்கு ஆஜராகுமாறு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது பிற எலக்ட்ரானிக் முறைகள் மூலமாகவோ அந்த புதிய சட்டமான BNSS செக்ஷன் 35 இதற்கு முன்னாடி CRPC 41A மூலமாக அனுப்பலாம் என்று சொல்லியிருந்தது. ஆனால் இந்த வழக்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, காவல்துறை ஒரு சம்மன் அறிவிப்பை குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ அல்லது சந்தேக நபர்களுக்கோ வாட்ஸ்அப் மூலமோ அல்லது பிற எலக்ட்ரானிக் முறைகள் மூலமாகவோ அனுப்பக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. மேலும் காவல்துறை அவ்வாறு வாட்ஸ்அப் மூலமோ அல்லது பிற எலக்ட்ரானிக் முறைகள் மூலமாகவோ அந்த சம்மனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ அல்லது சந்தேகப்படுகின்ற நபர்களுக்கோ அனுப்பினால் அதை கருத்தில் கொள்ளவோ அல்லது அங்கீகரிக்கவோ முடியாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நன்றி.